ஹலோ மதுரை மக்களே! மதுரை மண்சட்டி சமையல்ல இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று ரம்ஜானுக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி, 65 அதேபோல் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியும் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, கொஞ்சமாக அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி அரைச்சி விழுதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலரும் போதே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். லைட்டாக தண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திக்கான கிரேவி பதத்துக்கு வந்துடும். பிரியாணி அதே போல் புலாவுக்கெலாம் செமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.